இந்த கடந்த 2-3 வருஷமாக நிறைய வசூலே இல்லை, படங்கள் வெற்றி அடையல. திரையரங்கெல்லாம் ரன்னே பண்ண முடியாது. இப்போ ஒரு தயாரிப்பு நிறுவனமே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரொடக்ஷனே இல்லை வச்சிங்களேன், நான் இத்தனை ஸ்டாஃப் வச்சுக்கிட்டு நான் எப்படி சம்பளம் கொடுக்க முடியும்? எக்ஸாக்ட்லி. ரெண்ட் கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி கட்டணும், ப்ளஸ் வந்து ஆஃபீஸ் ரன் பண்ணணும், ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்கணும், கிளீனிங்லேருந்து மெயின்டெனன்ஸ்லேருந்து சாப்பாடு போடணும், எல்லாமே இருக்குல்ல. இது மாதிரி ஒரு சின்ன ஆஃபீஸ்க்கே இவ்வளோ செலவு இருக்குன்னா ஒரு திரையரங்கம் ரன் பண்ணுறது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ். அந்த திரையரங்கை எப்படி ரன் பண்ணுவாங்க வசூல் இல்லைன்னா? அதுவும் பர்டிகுலராக நான் சொல்கிற வசூல் இப்போ பார்த்தீங்கன்னா 2600 கோடி என்பது 2023 4000 கோடியாக தமிழ் சினிமா இருந்த வசூல் இன்றைக்கி 2600 கோடியாக குறைஞ்சிருக்கு. கடந்த வருடம் 3000 கோடினா இப்போ 2600 கோடி. இந்த வசூல்லாம் ஒரு திரைப்படங்கள வசூல்லாம் நாங்கள் எடுத்து டோட்டல் பண்ணதை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். அப்போது எவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. எல்லாருடைய எதிர்பார்ப்புமே நம்முடைய ஜனநாயகன் வந்து வெற்றி நாயகனாக மாறி நம்மளுக்கு மிகப்பெரிய வசூல் சாதனையை கொடுத்து, அடுத்ததாக பராசக்தி பெரிய சக்தியை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்து, அடுத்து வரப்போகிற நிறைய படங்கள் கருப்பு அதெல்லாம் சேர்ந்து அது பிறகு ஜெயிலு 2 எல்லாம் மாபெரும் வெற்றிகள் அடைஞ்சு தமிழ் சினிமாவை மீண்டும் ஒரு ரிவைவல் பாத்தில் கொண்டு வரதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.